ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சங்கி சமையல். இந்த வீடியோவில் நம்ம மீல் பிளானிங் தாங்க பார்க்க போகிறோம். ஹோம் மேக்கருக்கும் சரி, ஆஃபீஸ் கோயிங் விமென்க்கும் சரி, ஹஸ்பண்டுக்கு லஞ்சுக்கு என்ன செய்யலாம், வீட்டுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறது, லஞ்சு செய்கிறது, டின்னர் செய்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே கன்ஃபியூஷனான ஒரு விஷயம்தான். அதுக்காக ஒரு சின்ன மீல் பிளானிங் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீக் நான் செஞ்ச ஒரு மீல் பிளானிங், மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செஞ்சுருக்கேன், லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அண்ட் டின்னருக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா எல்லாமே ஹெல்த்தி ரெசிபீஸ் அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஈஸியாகவும் செய்கிற மாதிரியான ரெசிபீஸ் தான் சொல்லியிருக்கேன். வீக்லி நம்மளோட ரெசிபீஸ் மாறும். ஒரு சின்ன ப்ரோக்ராம் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டென்ஷன் இல்லாமல் குக் பண்ணலாம். மண்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சோள பணியாரம், தக்காளி தொக்கு செஞ்சுருக்கேன். லஞ்சுக்கு பச்சைப்பயிறு குழம்பு, பச்சைப்பயிறு ரசம், தயிர் அண்ட் வெண்டைக்காய் பொரியல். இது ஆல்ரெடி நான் டிஎம்எல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நைட் டின்னருக்கு ஆனியனில் ஆட் பண்ணி சோள தோசை சுட்டுடலாம். டியூஸ்டே பார்த்திங்கன்னா சப்பாத்தி, சன்னா மசாலா, சுண்டல் குழம்பு. நைட்டே சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு, சுண்டல் ஊற வச்சாச்சு. அண்ட் லஞ்சுக்கு அதே குழம்பு, அப்புறம் ரசம், தயிர் வச்சுக்கலாம். அண்ட் நைட் டின்னருக்கு அந்த சப்பாத்தி மிச்சமாக இருந்ததுன்னா அது நம்ம முட்டை போட்டு முட்டை சப்பாத்தி செஞ்சிடலாம். ஸோ டியூஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி அண்ட் சன்னா மசாலா. மண்டே நைட்டே சுண்டல் ஊற வச்சுட்டு சப்பாத்தி மாவும் பிசைஞ்சு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் நமக்கு ஒர்க் ஸ்பீடாக முடிஞ்சிடும். ஸோ இந்த குழம்பு நம்ம லஞ்சுக்கும் வச்சுக்கலாம். இந்த குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குழம்பு ரெசிபீஸ் வீடியோ போடுவேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, பூரிக்கும் இந்த சன்னா குழம்பு எக்ஸலண்ட்டாக இருக்கும். நைட்டுக்கு சப்பாத்தியெல்லாம் பிச்சு போட்டு எக்கு போட்டு தாளித்து சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். வெட்னஸ்டே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிறுதானிய அரிசி சேர்த்து கொழுக்கட்டை செஞ்சால் ஹெல்த்தியாக இருக்கும். சாமை இல்லைனா வரகு, தெனை அரிசி இல்லைனா குதிரைவாளி, இதில் ஏதாவது ஒரு அரிசியை நம்ம ஊற வச்சு அரைச்சி கொழுக்கட்டை செஞ்சோம் அப்படின்னா ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அண்ட் லஞ்சுக்கு தட்டைப்பயிறு கூட்டு, தட்டைப்பயிறு ரசம், வாழைத்தண்டு பொரியல், தயிர் பிளான் பண்ணியிருந்தேன். இதில் டிஎம்எல்ல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன், செக் பண்ணிக்கோங்க பார்க்காதவங்க. அண்ட் டின்னருக்கு முட்டை உடைச்சி போட்டு கோதுமை நூடுல்ஸ் குக்கர்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் வீடியோஸ், பிரேக்ஃபாஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க, லிங்க் கொடுக்குறேன். ரெசிபீஸோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ், எக்கெல்லாம் ஆட் பண்ண ஆட்டா நூடுல்ஸ், இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா மார்னிங்க்கும் லஞ்சுக்கும் சேர்த்தே 1 pot ரைஸ் மாதிரி செஞ்சுட்டேன். தக்காளி சாதம் இல்லைனா அரிசி பருப்பு சாதம் வித் பொரியலோடு செஞ்சிடலாம். ஹஸ்பண்ட் ஊருக்கு போகிற டைம்லலாம் இந்த மாதிரி 1 pot ரைஸ் மார்னிங்கே செஞ்சுருவேன், ஈஸியாக இருக்கும். அதுக்கு உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்ட பொரியல் இல்லைனா பொட்டேட்டோ ஃப்ரை அது மாதிரி செஞ்சுக்கலாம். ஒர்க் முடிஞ்சிடும் ஈஸியாக மார்னிங்கே. 1 pot ரைஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நைட்டுக்கு உப்மா இல்லை ரவா கிச்சடி அப்படி ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். ஸோ தக்காளி சாதம், இதுக்கு சைட் டிஷ் பொரியல் பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு வறுவல் நல்லாயிருக்கும். அண்ட் தயிர் பச்சடி. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இதை கொடுத்து விட்டுடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம், ஒர்க் ஈஸியாக முடிஞ்சிடும். இது நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச அரிசி பருப்பு சாதம் தான். இதோட ரெசிபி நான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அது ஸ்பீடாகவும் செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கறதுக்கும் ஹஸ்பண்டுக்கு லஞ்சுக்கு கொடுக்கறதுக்கும் ஆப்டான ரெசிபி. மார்னிங்கே செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒர்க் முடிஞ்சிடும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக எங்களுக்கு ஃபேவரட்டான பொரியல் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு பொரியல் தான். இதுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. நைட் டின்னருக்கு ரவா உப்புமா, அதோட கூடவே ஏதாவது ஒரு ஸ்வீட் டெசர்ட் அது மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஃப்ரைடே மார்னிங் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரைலாம் போட்டு பருப்பு அடை, மல்டி தால் அடை, ப்ரோட்டீன் ரிச் அடை இது. அது கூட சைட் டிஷ் பீக்கங்காய் தோல் போட்டு சட்னி செய்யலாம். ஏன்னா நான் மத்தியானத்துக்கு பீக்கங்காய் குழம்பு செஞ்சுருந்தேன், ஸோ அந்த தோலை வேஸ்ட் பண்ணாமல் சட்னி அரைச்சிட்டேன். அண்ட் காய், ரசம், தயிர்.
நைட் டின்னருக்கு அந்த குழம்பே வந்து நம்ம வச்சுக்கலாம். இல்லைன்னா நாட்டு சக்கரை சாப்பிட்லாம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தால் அடை ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒரு வீடியோ போடுறேன். லஞ்சுக்கு பீக்கங்காய் குழம்பு. இதோட மெத்தட் வந்து நான் குழம்பு ரெசிபிஸ் வீடியோ நெக்ஸ்ட்டு போடுவேன். அதில் செக் பண்ணிக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் இந்த ப்ரோட்டீன் ரிச் அடையை செய்யுங்க. டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். சனிக்கிழமை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முருங்கைக்காய் சாம்பாரும் கோதுமை தோசையும் செஞ்சுருக்கேன். முருங்கைக்காய் சாம்பார் மத்தியானத்துக்கும் சேர்த்தியே வச்சாச்சு. ஸோ தட் மார்னிங் வந்து ஈஸியாக ஒர்க் முடிஞ்சிடும். அதுலேயே வடித்த பருப்பு ரசம், கேரட் முட்டைக்கோஸ் போட்ட பொரியல் அண்ட் தயிர். அண்ட் நைட்டுக்கு வந்து ராகி சேமியா இல்லைனா கம்பு சேமியா அது மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லை அந்த குழம்பே உங்களுக்கு மிச்சம் இருக்குன்னா தோசை பணியாரம் அப்படி ஏதாவது ஊற்றிக்கலாம். கோதுமை தோசையில் ஆனியன், இட்லி பொடி, கொத்தமல்லி தழை எல்லாம் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். லஞ்சுக்கு முருங்கைக்காய் சாம்பார், பருப்பு ரசம், பொரியல், தயிர். கோதுமை மாவு கூடவே ராகி மாவு பாதி மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றலாம். சிறுதானிய மாவு கூட ஆட் பண்ணி தோசை ஊற்றலாம். சண்டே நான்வெஜ்ஜுங்கிறதுனால நம்மளோட ஐடியாவுக்கு சிக்கன் இல்லைனா மட்டன், ஃபிஷ் எது வேணால் செஞ்சுக்கலாம். நான் மார்னிங் பெப்பர் சிக்கன் கிரேவி செஞ்சுருந்தேன். இட்லி இல்லைனா தோசைக்கு வச்சுக்கலாம். அண்ட் லஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக பிரியாணி, ஒயிட் ரைஸ், அப்புறம் சிக்கன் வறுவல் கொஞ்சமாக செஞ்சுருந்தேன். அண்ட் ரசம். நைட்டுக்கு பார்த்தோம்னா அந்த குழம்பே வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ரைஸ் இருந்ததுன்னா ரசம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோ தான் மீல் பிளானிங். இரும்பு கடாயில் வந்து பெப்பர் சிக்கன் கிரேவி செஞ்சோம் அப்படின்னா நல்லா கலர் கிடைக்கும். சிக்கனையே 3ஆக டிவைட் பண்ணி 3 ஐட்டமாக செஞ்சுருக்கேன். பிரியாணி, பெப்பர் கிரேவி அண்ட் வறுவல், ஒயிட் ரைஸ், ரசம் அண்ட் தயிர். இந்த மாதிரி முன்னாடியே ப்ரோக்ராம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டென்ஷன் ஃப்ரீயாக ஹாப்பியாக குக் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.